ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்துத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நல்லவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் இஸ்லாமு தீனுன் நதாஃபா, இஸ்லாம் தூய்மையின் மார்க்கம் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தூய்மையும் ஒரு காரணமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல சந்தோஷமாக ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்துல நாம் இருக்கக்கூடிய வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இடங்களில தூய்மையை சுத்தத்தை பேணுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வணக்கங்களுக்கு முக்கியத்துவம் தருகிறதோ அதே போல இந்த சுத்தத்திற்கும் முக்கியம் தருகிறது. அப்ப இந்த சுத்தம் என்று சொன்னால் இதுல 3 விஷயங்களை நாம பார்க்கலாம். ஒன்று, நாம் இருக்கக்கூடிய இடங்கள் அதுவும் சுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய உடல், அந்த உடலுடைய விஷயத்திலும் நாம் சுத்தத்தை பேண வேண்டும். அடுத்ததாக என்னன்னா நம்ம போடக்கூடிய உடுக்கக்கூடிய உடை, இதிலே சுத்தம் இருக்கும். அப்ப இட சுத்தம், உடல் சுத்தம், உடை சுத்தம், இந்த 3 சுத்தத்தையும் இஸ்லாம் அதிகமாக என்ன செய்யுங்க பேசுகிறது. இதல்லாத பல்வேறு சுத்தங்கள் இருந்தாலும் இந்த 3 விஷயங்களிலே ஒரு மனிதன் சுத்தத்தை பெறுகிறான் என்று சொன்னால் அவனிடத்துல ஆரோக்கியமான வாழ்வு, சந்தோஷமான நோயற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம செய்யும் பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லாஹ் முதல்ல இந்த இடம் சம்பந்தமாக சொல்கின்ற பொழுது அல்லாஹ் திருமறையிலே ஒரு வசனத்தை சொல்லி காமிக்கிறான். وَأَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَنْ طَهِّرَا بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ என்று அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை கட்டுகின்றார்கள். கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள் என்ற செய்தியெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இஸ்மாயில் இடத்திலும் இப்ராஹிம் இடத்திலும் நான் ஒப்பந்தம் செய்தோம், இந்த பள்ளியில என்னுடைய இந்த வீடு, இந்த வீட்டிலே வந்து தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு, சுற்றி வரக்கூடியவர்களுக்கும், அங்கே வணங்கக்கூடியவர்களுக்கும், அங்கே ருக்கு செய்யக்கூடியவர்களுக்கும், சுஜூத் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே நீங்கள் என்னுடைய இல்லத்தை சுத்தமாக ஆக்குங்கள் என்று சொல்றான். எப்போ? என்றைக்கு இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பள்ளிவாசல காபாவை கட்டுகிறார்களோ அந்த நேரத்திலேயே ஏதோ கட்டி முடிச்சுட்டா மக்கள் வந்து என்ன செய்யலாம், வணங்கிட்டா போதும் எல்லாம் சொல்லல. அந்த இடம் பல்வேறு மக்கள், லட்ச மக்கள், கோடான கோடி மக்கள், உலகத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய இறை இல்லம் தான் காபத்துல்லா. எனவே அந்த காபத்துல்லா, அல்லாஹ்வுடைய இந்த இறை இல்லத்தை நீங்கள் சுத்தமாக வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் அன்னைக்கே சொல்றான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், தூய்மை பணியாளர்கள் காபாவில் இருக்கக்கூடிய பணிகளை போல உலகத்துல எங்கே நடப்பதாக நமக்கு தெரியாது. 24 மணி நேரமும் அங்கே வந்து வர செல்லக்கூடிய யாத்திரிகர்களுக்கு, வணங்கக்கூடிய மக்களுக்கு அந்த இடங்களை சுத்தமாக வைக்க வேண்டும் என்று பல்வேறு பணியாளர்கள், ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் சுழற்சி முறையிலே அங்கே தூய்மைப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்ப்போம். அப்ப ஏன் அப்படின்னா, அப்ப வணங்குவதில்
எல்லா உலகத்தினுடைய அத்தனை சிந்தனைகளையும் உலகத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் நாம் களைந்துட்டு வந்து இறைவனுடைய வணக்கத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடம் தூய்மையான இடமாக இருக்க வேண்டும். நம்முடைய மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய இடமாக, நம்முடைய மனதிற்கு ஒரு ராகத்தை அமைதியை தரக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன செய்யுங்க, வணங்குற இடத்தை தூய்மையாக வணங்க முடியும். அந்த இடத்துல நின்று தூய்மையாக வணங்க முடியும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை பற்றி பேசுகிறார். அதே போல அல்லாஹ் பள்ளிவாசல்கள் செல்கிற சம்பந்தமாக உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல் சம்பந்தமாக சொல்லும் போதும் யா பனி ஆதம் ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின் வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின் என்று அல்லாஹ் சொல்றார். ஆதமுடைய மக்களே, நீங்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் நீங்கள் அலங்காரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப உலகத்துல இன்னைக்கு நாம எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு சென்றாலும் பள்ளிவாசல் என்று சொன்னால் அது அமைதியை தரக்கூடிய இடம், பள்ளிவாசல் என்று சொன்னால் அது சுத்தத்தை தரக்கூடிய இடம். அப்படிங்கிற மாதிரியாக இன்னைக்கு உலகத்துல எல்லா பள்ளிவாசல்களிலும் இந்த விஷயங்கள் முக்கியமாக பேணப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப பள்ளிவாசல்களுக்கு நீங்கள் செல்கின்ற பொழுது அங்கே அந்த பள்ளிவாசல்கள் இறைவனை வணங்கக்கூடிய அந்த இடங்கள் தூய்மையான இடமாக, சுத்தங்களை பேணக்கூடிய இடங்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காமிக்கிறார். அப்ப அதனால இடத்திற்கு எவ்வளவு, இட தூய்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஒரிலத் அலைய அமால் உம்மத்தி ஹஸனுஹா வ ஸய்யுஹா, என்னுடைய உம்மத்துகள்ல அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களும் எனக்கு காட்டப்பட்டது, தீய காரியங்களும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அதுல ஃபவஜத்து ஃபி மஹாசினி அமாலிஹா அல் அதா இமாது அனித் தரீக், என் சமூகத்திலே செய்யக்கூடிய சிறந்த காரியமாக எனக்கு என்ன காட்டப்பட்டது தெரியுமா? பெரிய செயல் அல்ல, கடைவீதிகளிலே சாலையிலே நீங்கள் செல்லக்கூடிய இடங்களிலே ஏதாவது மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய விஷயங்கள் இருக்குமே, ஆனால் யாரெல்லாம் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று அந்த மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அந்த பொருட்களை அந்த பகுதியில் இருந்து அகற்றுகிறார்களோ, இதுதான் என்னுடைய சமூகத்திலே செய்யக்கூடிய சிறந்த காரியம் என்று சொல்றாங்க. என்னுடைய சமூகம் செய்திருக்கக்கூடிய காரியத்தில் சிறந்த காரியம். அப்ப மக்களுக்கு இடையூறு தெரிகிறது, கடுமையான அங்க அந்த பகுதியில போக முடியல, துர்நாற்றம் அடிக்கிறது, அல்லது அந்த பகுதி அடைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மரம் விழுந்திருக்கிறது, அல்லது ரோடு தண்ணி வந்து ரோட்டை அரிச்சு இந்த போக்குவரத்து தடைப்பட்டு விட்டது, இப்படி எந்த காரியங்களாக இருந்தாலும் அந்த காரியத்திலே ஒரு முஸ்லிம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான் என்று சொன்னால் இதுதான் நாம் செய்யக்கூடிய காரியங்கள்ல சிறந்த காரியமாக காட்டப்பட்டது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து சொன்னாங்க, வஜத்து ஃபி மசாவி அமானிஹா அன்-நுஹாஅத்து தகூனு ஃபில் மஸ்ஜிதி லா துஃபன், அதே போல என்னுடைய சமூகத்துல செய்யக்கூடிய மிக மோசமான செயலாக எனக்கு காட்டப்பட்டது என்ன தெரியுமா? பள்ளிவாசலிலே சென்று அந்த பள்ளிவாசலை அசிங்கப்படுத்திட்டு வர்றாங்க பாருங்க, மூக்கு சீந்து அந்த இடத்துல அப்படியே போட்டுட்டு 4 மக்கள் அதை பார்த்து வெறுக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்தை சுத்தம் செய்யாமல் எவர்கள் சென்று வருகிறார்களோ, இதுதான் என்னுடைய சமூகத்துல செய்திருக்கக்கூடிய மிக கெட்ட காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நாம இருக்கக்கூடிய இடங்கள், அது நம்ம பணி செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், அல்லது நம்ம இருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த இடங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது தூய்மையை பேணக்கூடிய இடங்களாக இருக்க வேண்டும். வரக்கூடிய மக்களுக்கு எந்த இடையூறும் தரக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே, சுத்த விஷயத்திலே அவர் முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே எந்த விஷயங்களும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அல்லாஹ் பள்ளிவாசலை உதாரணமாக நமக்கு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் தூய்மையை பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பார்ப்போம். அப்ப முதல்ல இடம் சுத்தம். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னா உடல் சுத்தமும் தேவை. உடல் சுத்தம். அப்ப உடல் சுத்தத்தை பொறுத்தவரையில இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கேயும் சொல்லப்படலாம். நீங்கள் வணக்கங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னாலே மற்ற ஆலயங்கள்ல நீங்க என்ன செய்யலாம், குறைஞ்சபட்ச காலில் தண்ணி ஊத்திட்டு உள்ள போயிடலாம். ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வணக்கங்களை பொறுத்தவரை ஆலயங்களில் மஸ்ஜித்களிலே நீங்கள் வணக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி உங்களுடைய உடல்களை சுத்தம் செய்து கொள்ளணுங்கிற முறையை கூட இஸ்லாம் சொல்லி தருகிறது. அதனால்தான் நல்லா சொல்லிட்ட போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலா ஸலாத்தி ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலா மராஃபிக் வம்ஸஹு பிருஊஸிஹிம் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன் என்று அல்லாஹ் ஒரு நீண்ட வசனத்துல சொல்லி காமிக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகைக்காக போறீங்க என்று சொன்னால் உங்களுடைய முகத்தை கழுவிக் கொள்ளுங்கள். அப்ப முகத்தை எப்படி கழுவ முடியுமா? கழுவ முடியாது. இப்படித்தான் கழுவ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார்.
அடுத்து உங்களுடைய கைகளை கழுவிக் கொள்ளுங்கள், அதே போல தலையை மசாஜ் செய்து கொள்ளுங்கள், கால்களை கழுவிக் கொள்ளுங்கள் என்று அழகான ஒரு மெத்தடை, ஒரு முஸ்லிம் சுத்தத்தை பேணக்கூடிய ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த விஷயத்தை இஸ்லாம் பேசுகிறது. அத்தோடு இஸ்லாம் விடல. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வைன் குன்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு வைன் குன்தும் மர்தா வலா சஃபரின் அவ் ஜா அஹதுக்கும் மினல் காயித் அலாமஸ்தும் நிசா ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா. நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா, குளிப்பு கடமையான நிலையில் இருக்கின்றீர்கள் அல்லது நீங்கள் நோயாளிகளாக இருக்கின்றீர்கள். அப்ப குளிப்பு கடமையான நிலையில் இருந்தால் நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல நோயாளியாக இருக்கிறீங்க அல்லது பயணத்துல இருக்கிறீங்க அல்லது நீங்க மனஞ்சலம் கழிச்சிட்டு வர்றீங்க அல்லது உங்களுடைய மனைவிகளோடு நீங்கள் சேர்ந்தீர்கள், இத்தனை விஷயங்களை சொல்லுது. எல்லாமே சுத்தங்களை பேணக்கூடிய விஷயங்கள். இப்போ உங்களுக்கு தண்ணி இல்லை என்று சொன்னால் நீங்கள் தூய்மையான மண்ணை கொண்டு தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். அப்போ தண்ணி இல்லாத நேரத்தில் கூட, தண்ணியை பயன்படுத்தாத முடியாத அந்த சூழலும் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த தயமத்தை செய்து கொள்ளுங்கள் என்று உடல் சுத்தம் சம்பந்தமாக இஸ்லாம் பேசுகிறது. அப்ப இந்த சுத்தத்தை அன்றைக்கு எவர்கள் பேணினார்களோ, யார் அதை சரியான முறையில ஃபாலோ பண்ணாங்களோ, செய்தாங்களோ, அல்லாஹ் அவர்களை குர்ஆனிலே புகழ்ந்து சொல்லி காமிக்கிறார். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்க அன் தகூம ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யததஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன் என்று அல்லாஹ் சொல்றார். முதல்ல கட்டப்பட்ட பள்ளி மதீனாவிலே மஸ்ஜிது குபா, நமக்கு தெரியும் இன்னைக்கு அந்த பள்ளிவாசல். அப்ப அந்த பள்ளிவாசல் சம்பந்தமா அல்லாஹ் சொல்லுகிற போது, முதல் நாள் ஆரம்ப நாளில் தக்வாவோடு இறையச்சத்தோடு எந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டதோ அந்த பள்ளிவாசல்ல நீங்கள் தொழுங்கள், அந்த பள்ளியில நீங்கள் தொழுவதுதான் உங்களுக்கு சிறந்தது, அதுதான் ஏற்றமான இடம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அங்கே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் தூய்மையை விரும்புவார்கள். தூய்மையை விரும்புவார்கள். அல்லாஹும் இந்த சுத்தமா இருக்கக்கூடிய தூய்மையாக இருக்கக்கூடியவர்களை விரும்புகிறான் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிறார். யார் சம்பந்தமாக? இன்னைக்கு இருக்காங்களே குபால, அதை சுற்றி அன்னைக்கு மக்கள் வாழ்ந்தார்கள். அன்னைக்கு நாகரிகம் இல்ல, வசதிகள் குறைவு, தண்ணீர் போன்ற வசதிகள்லாம் ரொம்ப கம்மி, குறைவு. அந்த நேரத்திலும் கூட அந்த குபாவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் மலஞ்சலம் கழித்தால் தூய்மையாக சுத்தப்படுத்திக் கொள்வார்கள். சுத்தமா வாழ்ந்தாங்க அந்த மக்கள், தூய்மையோடு என்ன செய்தாங்க, வாழ்ந்தார்கள். அந்த மக்கள் அல்லாஹ் அவர்களை விரும்புகிறான் என்று பர்டிகுலராக அல்லாஹ் அவர்களை பார்த்து என்ன செய்கிறான், ஒரு வசனத்தை இறக்குகிறான் என்று சொன்னால், அப்ப தூய்மை, உடல் தூய்மை என்பது இவ்வளவு சுத்தமானது. அர்த்தம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா துக்பலு ஸலாத்துன் பிகைரி தஹூரின் வலா ஸதகத்துன் மின் குலூலின். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். யார் சுத்தம் செய்யவில்லையோ அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப தொழுகை என்று சொன்னால் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சுத்தமும் தூய்மையா சரியான முறையில் இருக்கும். அப்ப அப்படி இருந்தால் தான் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப சுத்தம் இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல கொள்ளையடித்த பொருளிலிருந்து தர்மம் கொடுக்கறாங்க பாருங்க, அதுவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப நீங்க தர்மம் செய்வதாக இருந்தாலும் அந்த பொருளும் எப்படி இருக்கணுங்க, தூய்மையோடு இருக்கணும். எப்படி ஒரு மனிதனை இந்த சுத்தப்படுத்துதல் என்பது தூய்மைப்படுத்துகிறதோ அதே போலத்தான் அவனுடைய பொருளாதாரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். எனவே ஒரு மனிதர் முறைகேடான பணத்திலிருந்து தர்மம் செய்வானேயானால் அவனுடைய தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ உடல் தூய்மை என்பது அதுவும் சுத்தம் முக்கியமான ஒன்று. எந்த அளவுக்கு மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹக்குன் பில்லாஹி அலா குல்லி முஸ்லிமின் அன் யக்தஸில ஃபி குல்லி 7 அய்யாமின் யக்ஸில ரஅஸஹு வ ஜஸதஹு. அப்போ புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் குளித்துக் கொள்வது உங்கள் மீது கடமை என்று சொல்றாங்க. மாசக்கணக்கில் குளிக்காம இருக்கிறான்னு அது வேற விஷயம். ஒரு நாளைக்கு 3 நேரம் 2 நேரம் குளிக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. குளிக்காமல் என்ன செய்யறாங்க, அப்படியே அதை இதையும் தேய்ச்சிக்கிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அப்ப குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப தூய்மை, உடல் தூய்மை என்பது மிக முக்கியமானது. அதனால தான் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை எச்சரிக்கை செய்யறாங்கன்னா, இதஸ்தைகத அஹதுக்கும் மின் நௌமிஹி, உங்கள ஒருவர் தூக்கத்திலிருந்து எந்திக்கிறீங்க, அப்படி எந்திக்கின்ற பொழுது ஏதாவது சாப்பிடணும் குடிக்கணும்னா உடனே பாத்திரத்துல கூட கையை விட்டுறாங்க. எல்லாம் காலைல தூங்கிறீங்க,
தூங்கி எஞ்சிரீங்க, உங்களுக்கு ஏதாவது குடிக்கணும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவை இருக்குமே. ஆனால் ஹத்தா யக்ஸிலஹா ஸலாஸன் ஃபஇன்னஹு லா யத்ரி ஐன பாத்தத் யதுஹு, 3 தடவை உங்களுடைய கரங்களை கழுவி கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய கை இரவில் எந்தெந்த பகுதி, உங்களுடைய உடலிலே எந்தெந்த பகுதியில பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது கேமரா எடுத்தா தான் தெரியும், சிசிடிவி வச்சா தான் தெரியும் யார் யார் போலாம், எப்படி இருக்குது, தூங்கும் போது என்னென்ன பண்றோம் நமக்கு தெரியாது. அப்போ அது மாதிரியாக உங்களுடைய கரங்கள் இந்த மாதிரியாக அசுத்தமான இடங்கள்ல படத்துக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே காலையில் எஞ்சிருக்காங்க, உங்களுடைய கரங்களை நல்ல முறையில கழுவி அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிங்க, குடிங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இது உடல் தூய்மை சம்பந்தம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு ஞாபகப்படுத்துறாங்க, லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக் இந்த குல்லி ஸலா. பல் துலக்குதல் இருக்கு பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பல் துலக்குதல் என்பது மிக முக்கியமான ஒன்று, ஆரோக்கியமான ஒன்று. ஏன்னா இன்னைக்கு மருத்துவம் எந்த அளவுக்கு சொல்கிறது என்று சொன்னால், பல்லை நீங்கள் பேணவில்லை என்று சொன்னால் அந்த பல்ல வரக்கூடிய நோய், வாயில ஏற்படக்கூடிய நோயின் மூலமாக உங்களுடைய இருதயத்தை தாக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கடுமையா எச்சரிக்குது. அப்ப பல்லு தானே அப்படிங்கிற நம்ம அசால்ட்ட விட்டுறோம். சாப்பிடறதுக்கு வழி இல்லைன்னா பல்ல பத்தி யோசிக்கிறோம், மற்ற நேரத்துல பல்ல பத்தி யோசிக்கிறது இல்லை. அப்ப பல் என்பது முக்கியமானது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பல் விஷயத்திலும் அதிகமான அக்கறை எடுத்துக்கிறாங்க. ஆயிஷாமா சொல்றாங்க, கேக்குறாங்க ஆயிஷாமாட்ட, அன்னை அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ஆய்வு செய்யறாங்க பாருங்க. சஹாபாக்கள் அன்னைக்கு ஆய்வு செய்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வருகிறார்கள், வெளியே போய்விட்டு வீட்டுக்குள்ள வந்தால் முதல் வேலையாக என்ன செய்வார்கள்? இதுன்னு நமக்கு படிப்பன இருக்கு, முன்மாதிரி இருக்கு. அப்ப ஆயிஷாமா சொன்னாங்க, கான யப்தஉ நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தഖல பைத்தஹு قالت பிஸ்ஸிவாக். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள வந்த உடனே முதல்ல ஆரம்பிக்கிற வேலை என்ன? டீ இருக்கா, காபி இருக்கா, சாப்பிடுறதுக்கு அதல்ல. முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பல் துலக்க ஆரம்பிப்பார்கள். பல் துலக்கிறது எப்ப முடிஞ்சு வச்சிருக்கிறோம்? நைட்டு தூங்கணுமா, காலையில எஞ்சமா பல் துலக்கினா போதும். அப்பதான் என்னது இருக்கு, நிறைய கிருமிகள் உள்ள இருக்குது, வெளியே துப்புனா போதும், அந்த நேரத்தில் செய்தா போதும் நினைக்கிறது. அது அல்ல. அப்ப பல் என்பது எவ்வளவு முக்கியமானது. நீங்க ஊரெல்லாம் சுத்தி விட்டு வர்றீங்க, இங்கேயோ எத்தனையோ பேர் சந்திச்சிருப்பீங்க, எத்தனையோ இடத்துக்கு போயிருப்பீங்க. உங்களுடைய வாயுக்குள் அவ்வளவு கிருமிகள் இருக்கலாம். மனைவிகளோட பேசுவீங்க, பிள்ளைகளோட பேசுவீங்க, நெருங்கி உட்காருவீங்க, எல்லாமே இருக்குது. அப்ப இந்த மாதிரியான நேரத்தில் உங்களுடைய கிருமிகளை நீங்கள் வெளிய மக்களுக்கு, மற்றவர்களுக்கு பரப்பாமல் இருக்கணும்னா வீட்டுக்குள்ள வந்த உடனே போய் கை கால கழுவி, முகத்தை கழுவி, பல்ல விலக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கலாம். அதே போல பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் இன்றைக்கு பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். பல்வேறு பள்ளிவாசல்கள் சுத்தத்தை தூய்மையை பேணினாலும் வரக்கூடிய மக்கள் அதை பேணுறாங்கன்னா இல்லை. வரக்கூடிய மக்கள் நாம உடுத்துக் கொடுக்கக்கூடிய ஆடை, இதுல வாடை வருதா, உடல்ல வாடை வருதா, போட்டிருக்கிற ட்ரெஸ் அழுக்கா இருக்கா, அதுல ஸ்மெல் வருதா அப்படிங்கறது பார்க்கல. அல்லாஹ்வுடைய தூதர் இதை எப்படி நம்மளை கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மன் அக்கரல் பஸல வ ஸூம ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா ஃபைண்டல் மலாயிகத்து தத்தஅத்தா பிமா தஅத்தா மின்ஹு மல்வாத். பச்சை பூண்டு, வெங்காயம், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க சாப்பிட்டுட்டு வரீங்கன்னா பள்ளிவாசலுக்கு வராதீங்க அப்படிங்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வராதீர்கள். ஏனென்று சொன்னால் ஆதமுடைய மக்கள், மனிதர்களுக்கு இந்த வாடை எவ்வளவு தொந்தரவு தருகிறதோ அதே போல வானவர்கள் பள்ளிவாசலிலே அமரக்கூடிய, அங்க உங்களோடு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வானவர்களுக்கும் அது இடையூறை ஏற்படுத்துகிறது. எனது என்ன செய்யாதீங்க, வராதீங்கிறாங்க. நல்ல சிகரெட் அடிச்சுட்டு அவனை தூக்கி போட்டுட்டு அவனை ஒளி செய்துட்டு உள்ள வந்து தொழுதா எப்படி இருக்கும்? அத்தனை பேருடைய தொழுகையும் அங்கே பிரச்சனை. அப்ப பள்ளிவாசலுக்கு வருகின்ற போது குறிப்பாக நீங்கள் வேலை செய்வது எந்த வேலையாக இருக்கலாம், அசிங்கமான வேலையாக, துர்வாடை வரக்கூடிய வேலைகளாக இருக்கலாம். ஆனா பள்ளிவாசலுக்கு வரீங்கன்னா முறையான அந்த டீசென்டாக, அந்த தூய்மையை பேணி, அந்த சுத்தத்தை பேணி வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தான் இந்த உடல் சம்பந்தமான விஷயத்துல இஸ்லாம் இவ்வளவு விஷயங்களை நமக்கு என்ன செய்யுங்க சொல்லி தெரியுது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்ல மூன்றாவதாக என்னன்னா ஆடை உடைய விஷயம். ஆடையிலும் தூய்மை தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம வைக்கிற மாதிரி டசன் கணக்கெல்லாம் வைக்கல ட்ரெஸ். சஹாபாக்கள் காலத்துல அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு சொல்றாங்க, ஹதீஸ்களை படிச்சு பாருங்க. பெருநாள் தினத்துல நீங்கள் பெண்கள் வாருங்கள், ஆண்கள் வாருங்கள், சிறார்கள் வாருங்க, எல்லோரும் சேர்ந்து இறைவனை வணங்குவோம் மைதானத்துல இருந்து வாங்க அப்படிங்கும் போது
பெண்கள் பகுதியிலிருந்து குரல் வருகிறது, ஆட்சேபனை வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களிலே சிலருக்கு 2 ஆடைகள் இல்லையே, ஒரே ஒரு ஆடையை தான் உடுத்திருக்கிறோம், என்ன செய்வது, நாங்கள் எப்படி வருவதுன்னு கேட்கிறாங்க. உடுத்துட்டு அந்தாலும் வந்து உட்காரல, கூட்டத்தோட உட்கார்ந்து எல்லாரும் ஏன் நாத்தம் உங்களுக்கு எல்லாம் பரவட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, எல்லாத்துக்கும் என்ன செய்யல, தொல்லை கொடுக்கல, என்ன செய்வதுன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படியானால் உங்களிலே எவருக்கு 2 ஜோடி ஆடைகள் இருக்கிறதோ அவர்கள் இல்லாத நபருக்கு உடுத்த கொடுத்து கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப எவ்வளவு இந்த ஆடையுடைய விஷயம் எவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர் ஃபஸியாபக ஃபதஹர். போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே எழுந்திரியுங்கள், மக்களுக்கு போய் அல்லாஹ்வை சொல்லுங்க, இஸ்லாத்தை சொல்லுங்க, இறைவனை தூய்மைப்படுத்துங்கள், பெருமைப்படுத்துங்கள், உங்களுடைய ஆடையையும் நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நான் மக்கள்கிட்ட நீங்க பேசுறீங்களா, உங்களுடைய ஆடையை பார்த்து அவன் எடை போடுவான். உங்களுடைய ஆடை உங்களுடைய மதிப்பை காட்டும். உங்களுடைய ஆடை உங்களுடைய பேச்சை கேட்பதற்கான அந்த எண்ணங்களை உருவாக்கும். எனவே ஆடையை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். அப்படின்னா அப்ப ஆடை உருவானது. இருக்கக்கூடிய ஆடையை முறையாக துவைத்து நல்ல சுத்தப்படுத்தி டீசென்டாக தூய்மையாக போடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆடையும் முக்கியம். அதனால்தான் நல்லா ஆடை சம்பந்தமான விஷயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். وَيَسْأَلُونَكَ عَنِ الْمَحِيضِ قُلْ هُوَ أَذًى فَاعْتَزِلُوا النِّسَاءَ فِي الْمَحِيضِ وَلَا تَقْرَبُوهُنَّ حَتَّى يَطْهُرْنَ. மாதவிடாய் சம்பந்தமாக இஸ்லாம் பேசுகிறது. அப்ப நபி அவங்களிடத்துல மாதவிடாய் சம்பந்தமாக கேட்கிறார்கள், நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, அந்த நேரத்தில் அது அவர்களுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உபாதை. எனவே அந்த நேரத்தில் பெண்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அவங்களோடு சேராதீங்க. அவங்க சுத்தமாக வரை அவர் சுத்தமாகி விட்டால் அவரோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹஹிரீன். அல்லாஹ் பாவ மன்னிப்பை கேட்கக்கூடியவர்களும் அல்லாஹ் சுத்தமா இருக்கக்கூடியவர்களையும் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ அந்த நேரத்துல கூட ஒரு பெண் அவ்வளவு கஷ்டத்தோடு, அவ்வளவு வலியோடு, அவ்வளவு ஒரு சிரமத்தோடு இருக்கக்கூடிய மாதங்களிலே ஏற்படக்கூடிய அந்த நாட்களிலே அவர்கிட்ட நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு கேட்கிறாங்க, அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதே போல சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து கேட்டாங்க. பெண்கள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு பெண் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து கேக்குறாங்க, அரைத இஹ்தானா தஹீது ஃபி ஸௌப். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எங்களுடைய ஆடையிலே இந்த மாதிரியா மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது, கைஃப தஸ்னஉ, எப்படி நடந்து கொள்ளணும்னு கேக்குறாங்க. ஒரு வெட்கமாக ஒரு பெண் ஆணிடத்துல கேட்கக்கூடிய கேள்வியாக இருந்தாலும் மார்க்கம் ஒண்ணு இருக்கா இல்லையா, அப்ப அதை எப்படி சுத்தப்படுத்துறது? ஏன்னா என்கிட்ட ஆடை இல்ல, அது ஒரு ஆடை தான் இருக்குது, வேற போதாது இருக்கு, அப்ப அதுல நான் தொழுகணும் வணங்கணும் அப்படிங்கிற அந்த கேள்வி நான் வந்து கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய அந்த ஆடையில் இரத்தம் பட்டிருக்குமே ஆனால் அந்த இரத்தத்தை அகட்டி விடு, காஞ்சி போயிருக்குன்னா அதை அகட்டி விடு, அந்த இடத்திலே தண்ணீரை தெளித்து விடு, அந்த இடத்திலே தண்ணீரை தெளித்தால் அது சுத்தமாயிரும், அதுக்கு பிறகு நீ தொழுகணும், அந்த ஆடையிலே தொழுகணும்னா தாராளமாக தொழுது கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆடைக்கு எவ்வளவு, ஆடையுடைய விஷயத்துல அது சுத்தம் விஷயத்துல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ் வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக். அல்லாஹ் இருக்கிறான் பாருங்க, உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்படவே மாட்டான். அல்லாஹ் உண்மையை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான். எவ்வளவு விஷயங்களாக இருந்தாலும், வெட்கப்படக்கூடிய விஷயங்களாக, எவ்வளவு விஷயம் மோசமான விஷயங்களாக இருந்தாலும் அல்லாஹ் உண்மையை நிச்சயமா சொல்லுவான், வெட்கப்பட மாட்டான் என்று சொல்லிட்டு கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபஹல் அலல் மர்அத்தில் குஸ்லு இஹ்தலமத். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்ணுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டவள் தூக்கத்துல வந்து விந்து வெளிப்பட்டு விட்டால் அந்த பெண்ணுக்கு வந்து குளிப்பு கடமையா இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆம் கடமை இருக்கு அப்படின்னா. அப்போ இதா ரஅத்தில் மா, அவருடைய ஆடையிலே அவர் நீரை பார்த்தால் நிச்சயம் அவ குளிக்கணும் அப்படின்னாங்க. சொன்ன உடனே ஃபضحكت உம்மு சலமா. ஏன்னா ரசூலுல்லாஹ் இவ்வளவு தெளிவா சொல்றாங்க. ஒரு பெண் வந்து கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் தெளிவாக நிச்சயதாங்க பதில சொன்னாங்க. அப்ப அந்த அம்மா கேட்டாங்க, உம்மு சலைமா, ஃபகாலத் தஹ்தலிமுல் மர்ஆ, ஒரு பெண்ணுக்கு ஸ்கலிதம் ஏற்படுமா அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல கேக்குறாங்க குளிப்பு கடமையானால் என்ன செய்வதுங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் குளிக்க சொன்னாங்க. அடுத்து கேக்குறாங்க ஏற்படுமா அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஃபபிமா யுஷ்பிஹுல் வலத், குழந்தை எப்படி பிறக்குது? ஒரு தாய் சாயலாக, ஒரு தந்தை சாயலாக பிறக்கிறது என்று சொன்னால், அப்ப அந்த தாயினுடைய சாயல் பிறக்குதுன்னு சொன்னால் அந்த தாயிட்ட என்ன இருக்குதுங்க, ஆணுக்கு இருப்பதை போல அந்த
சினை முட்டை இருக்குது அப்படிங்கறத என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி காண்பித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். ஆக இது ஆடையுடைய விஷயத்துல தூய்மை. ஆக 3 விஷயங்களை இஸ்லாம் முக்கியமாக என்ன சொல்கிறது? ஒன்று இடம், அடுத்து உடல், அடுத்து உடை. இந்த 3 விஷயங்களிலும் நீங்கள் சுத்தத்தை பேணிக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகிறது. அடுத்து இது சம்பந்தம் இது அல்லாத இன்னும் சில சுத்தத்தையும் சொல்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால் உணவு. ஏன்னா என்ன பார்த்தோம்னா எல்லா இடமும் ஹைஜெனிக் செய்யறாங்க, பேசுகிறாங்களே தவிர அப்படி சொல்லிக்கிட்டே நான் பன்னி கறியை திங்கிறான், அந்த கறியை திங்கிறான், பாம்பு கறியை திங்கிறான், பள்ளி கறி எல்லா கறியும் திங்கிறான். ஆனா ஹைஜெனிக்னு வெளியில பேசிக்கிறான். இஸ்லாமிய மார்க்கம் ஹலால் ஹராம் விஷயத்துல இதைதான் நீங்கள் உண்ணணும், இதைதான் நீங்க உடுக்கணும், இதைதான் நீங்க சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு தெளிவா சொல்லுது. அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த உணவு விஷயத்திலும் நிறைய நினைச்சுங்க சுத்தத்தை சொல்லி தருகிறது. அதுல ஒரு விஷயத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேட்டையாடுறீங்க பாருங்க, அந்த வேட்டையாடுகின்ற பொழுது அம்பு ஏறீங்க, அப்படி அம்பு எய்து விட்டு அந்த அம்பு போய் வந்து பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிராணிகளை நீங்க வேட்டையாடி பிராணிகளை சாப்பிடுங்க. ஆனால் அந்த பிராணிகள் எப்படி இருக்கணுங்க? சாப்பிடும் போது துர்நாட்டம் வந்திருக்க போட்டு அது ரொம்ப நாள் டைம் ஆயிடுச்சு, அதுல இருந்து ஸ்மெல் வருது, துர்வாடை வருகிறது சொன்னால் அது கெட்டு போன உணவு, அதை சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க சொல்லுங்க. அதே போல குடிக்கிறீங்க, குடிக்கிறது நீங்க எல்லாரும் சர்வசாதாரணமா அதை நடக்குது. நம்ம ஊர்ல போய் டீ கடையில பாத்தீங்கன்னா பூன்னு காலைல ஊதிட்டு தான் எல்லாம் குடிக்கிறான். பீன்னு வாயில அந்த டீக்குள்ளதான் எல்லாத்தையும் ஊதுறான். பல்லு வளர்க்கறானா, விளக்கலையா, சுத்தம் இருக்கா, பீடி குடிச்சானா, சிகரெட் குடிச்சானா, எதுவும் நடக்கல, எல்லாத்தையும் அதை தான் ஊதுறான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதா ஷரிப அஹதுக்கும் ஃபலா யதனஃபஸ் ஃபில் இனா, எவ்வளவு சூடாக வாயில வைக்க முடியாத உணவுகளாக இருந்தாலும் நீங்க என்ன செய்யாதீங்க, குடிக்கின்ற பொழுது அந்த நீரில நீங்க என்ன செய்யாதீங்க, ஊதாதீங்க. உங்க வாயிலிருந்து இருக்கக்கூடிய கிருமிகள் மீண்டும் அந்த நீருக்குள்ள போய், அந்த சாயாக்குள்ள போய், அந்த ஜூஸுக்குள்ள போய் மறுபடியும் அது எங்க போகுது? உங்க வயிற்றுக்குள்ளே நீங்க என்ன செய்யுங்க, கிருமிகளை உள்ள தள்ளுறீங்க. எனவே இந்த பழக்கத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்துக்கிறாங்க. இப்படி எத்தனையோ பல விஷயங்கள்ல இஸ்லாம் நமக்கு தூய்மையை சொல்லுகிறது என்று சொன்னால் அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை என்பது ஈமானின் ஒரு பகுதி, ஈமான்ல ஒரு பகுதி. அப்ப சுத்தம் ஒண்ணு இடத்துல இல்ல அப்படின்னா உங்க ஈமான்ல உனக்கு கோளாறுன்னு அர்த்தம். உன் வீடு சுத்தமாக இல்ல, உன் ஆபீஸ் சுத்தமா இல்ல, உன்னுடைய ஆடை சுத்தம் இல்ல, உன்னுடைய உடல் சுத்தம் இல்ல, நீ இருக்கிற இடம் சுத்தம் இல்லை என்று சொன்னால் அங்க என்ன பிரச்சனை இருக்கு? ஈமான்ல பிரச்சனை இருக்கு. அப்ப எங்க ஈமான்ல பிரச்சனை இல்லையோ அந்த இடங்கள் எல்லாம் எப்படி இருக்குங்க, சுத்தத்தை தான் தருங்கிறத இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவா சொல்லி காமிக்கிற. அந்த அடிப்படையில இந்த சுத்தங்களை அதிகமாக பேணக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவரும் எல்லாம் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த சுத்தம் விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் முத்தாய்ப்பான ஒரு செய்தியை இந்த சமூகத்துக்கு சொன்னாங்க. ஹம்சும் மினல் ஃபித்ரா, 5 காரியங்கள் உண்டு, அந்த 5 காரியங்களும் இயற்கையை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு மனுஷன் இயற்கைக்கு மாற்றமா போவான், மனுஷன் நாகரிகங்கிற பெயர்ல இவன் என்ன செய்யறான், இயற்கையை தாண்டி இன்னைக்கு என்ன செய்யறான், நிறைய செயல்படுறான். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த 5ம் அல் ஃபித்ரா, இயற்கையான ஒரு விஷயம். அல் ஹிதான், அதுல முதல்ல சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க விருத்த சேதனம், கத்னா செய்வது. ஆண்களுக்கு கத்னா செய்வது என்பது இதுவும் இயற்கையை சார்ந்ததுங்கிறாங்க. நீங்க முஸ்லீம் அல்லாத பல்வேறு மக்கள் என்ன செய்யறாங்க, இந்த கத்னாவை விரும்புகிறாங்க. நீங்க மருத்துவம் நிறைய சொல்லுது, மருத்துவர்கள் நிறைய சொல்றாங்க இதுல இருக்கக்கூடிய பல்வேறு நன்மைகளையும், இந்த ஹத்னா செய்யாவிட்டால் ஏற்படக்கூடிய பல்வேறு விளைவுகளையும் இன்னைக்கு மருத்துவர்கள் நிறைய நினைச்சாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் உண்மையிலேயே சுத்தத்தை பெறக்கூடிய மக்கள், ஆரோக்கியத்தை விரும்பக்கூடியவர்கள் இந்த ஹத்னாவை செய்யறாங்க. அப்ப இந்த ஹத்னாவை என்ன செய்யுங்க, இது இயற்கை சார்ந்தது அப்படின்னா. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல் இஸ்திஹ்தாத், உங்களுடைய மறைவிட முடிகளை நீங்கள் அகற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் பேசுறேன்னா இதெல்லாம் தெரியணும், ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் இதெல்லாம் தெரியணும், அடிப்படையான விஷயம். பிள்ளைங்களை சில பிள்ளைங்க எல்லாம் பார்க்க முடியல, அவங்களுடைய காட்சிகள் மோசமா இருக்கான். இந்த பக்கம் கொஞ்சம் வளர்த்துக்கிறான், அந்த கொஞ்சம் பக்கம் வளர்க்குறான், நகத்தை பத்த இங்க வளர்க்குறான், அங்க வளர்க்குறான், அதெல்லாம் ஃபேஷன் ஆகி போச்சு. அப்போ இஸ்லாம் எதை ஃபேஷனாக சொல்லி தருகிறதோ அதுதான் நமக்கு ஃபேஷன். அப்ப இஸ்லாம் ரெண்டாவது சொல்லி தர அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க உன்னுடைய மறைவிட முடிகளை கட்டிக்கொள்ளுது. இந்த அளவுக்கு சொல்லுது. ஹஜ் உம்ராக்கு போனா கூட முடியல அகட்டிக்கிட்டு நகத்தெல்லாம் அடிச்சு வெட்டிட்டு போங்க ஏன் சொல்லுது? உங்க நகத்தை வச்சு இன்னொருத்தனை குத்திட கூடாது. நீங்க
உங்க நகத்தை வச்சு இன்னொருத்தனை கிழிச்சுட்டு 4 பேருடைய பதுவாவிற்கும் சாபத்திற்கும் நீங்க ஆளாய்வீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சாரின்னு சொல்லுவான், பேசிக்கலாம், சமாதானம் ஆகிக்கலாம். தெரியாம எவனையாவது கிழிச்சிட்டு போனீங்கன்னா அவன் போய் என்ன செய்வான், பார்த்துட்டு இவ்வளவு பெரிய கோரையை நம்முடைய காயத்தை என்னுடைய உடல்நிலை ஏற்படுத்தி விட்டானே என்று உங்களை சபிப்பான். பிறருடைய சாபத்துக்கு அதனால நீங்க ஆளாகிறீங்க. ஆனா இன்னைக்கு ஃபேஷன்ங்கிற பேர்ல அந்த நகத்தை தான் வளர்க்கப்படுது. அதுக்கு நிறைய செலவு பண்றான். பியூட்டி பார்லர் போய் நிறைய அதுக்கு செலவு பண்றான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறைவிட முடிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது சொன்னாங்க வதக்லீமுல் அவாஃபிர், நகங்களை வெட்டுங்கள் அப்படிங்கிறாங்க. நகங்களை வெட்டி கொள்ளுங்கள். அது ஆரோக்கியம் அல்ல, ஆரோக்கியம் அல்ல. நகத்தை வெட்டி ஆட்ட அந்த நகத்தை வெட்டி முழுமையாக சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குதோ உண்மையே அதுதான் ஆரோக்கியம். அப்ப 3வது சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க வலத்துஃபில் இப்த், உங்களுடைய அக்குள் முடிகளை அகட்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. 5வது சொன்னாங்க வகஸ்ஸு ஷாரிப், மீசைகளை கத்தரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. மீசைகளை கத்தரிக்கணும். காபிர்கள் தான் அப்படி வளர்ப்பாங்க, மொத்தமா வளர்ப்பாங்க. முஸ்லிம்கள் அப்படி வளர்க்கக்கூடாது. இந்த உதட்டுக்கு மேல் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இந்த மீசையை கத்தரிக்க வேண்டும். வலிக்கிறது இல்லை, கத்தரிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எவ்வளவு பேணணும்? இதெல்லாம் நம்ம சரியா பேணுறோமா? உம்ராவுக்கு போறோம், நான் சுத்தமா இருக்கணும். ஹஜ்ஜுக்கு போறோம், மற்ற நாட்களிலும் நீங்கள் பேண வேண்டும். சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியாக சுத்த விஷயத்துல முடிய வெட்டுறது, முடிய கட்டுறது, மறைவிடம் முடிய வெட்டுறது, நகத்தை, இதுக்கெல்லாம் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, மறைவு இந்த மாதிரியான முடிகளை அகட்டக்கூடிய சுத்த விஷயத்துல 40 நாட்களுக்கு மேல் நீங்கள் ஆக்கக்கூடாது, அதிகப்படுத்தக்கூடாது என்று எங்களுக்கு என்ன செய்தாங்க, நேரத்தை வகுத்து தந்தாங்க என்று சொல்றாங்க. இவ்வளவு தெளிவான செய்திகள் இருந்து பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியும். இந்த 40 நாட்களுக்கு மேல் இந்த மாதிரியான சுத்த விஷயத்துல நீங்க உடல்ல பேடலன்னா அடுத்தவங்களுடைய உடல்ல என்ன நடக்குன்னு கண்ணு முன்னாடி பாத்தலாம் நீங்க. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல கரெக்டா இருங்க, சரியா இருங்க, இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவிகளாக இருக்கலாம், நாம் சேரக்கூடிய நம்ம கீழே வேலை செய்யக்கூடிய யாராக இருக்கலாம், ஒரு முஸ்லிம் எல்லா இடங்களிலும் சுத்தத்தை பேண வேண்டும், அந்த சுத்தத்தை போதிக்க வேண்டும், அதன் அடிப்படையிலே வாழ வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.